பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இந்த வசனத்தை பார்த்தோம்னா எப்படி கர்த்தர் நம்மளை எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இத படிச்சப்போ எனக்கு 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஒன்னு ரொம்ப ஓல்டு மெமரி, இன்னொன்னு ரொம்ப ரீசெண்டான மெமரி. ஓல்டு மெமரி பார்த்தோம்னா லைக் நாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக டிவிஷனல் லெவல் பால் பேட்மிண்டன் டீமா போயிருக்கிறோம், சாரா டக்கர் ஸ்கூல் இன் திருநெல்வேலி. அப்போ 2 ஸ்கூலும் மேட்ச் அங்க நிறைய டீம் வந்திருக்காங்க. அதுல எங்களுக்கும் சாரா டக்கருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்றோம். அப்படி பண்ணப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எங்க டீம் ரொம்ப ஹை ஸ்கோர்ல வின் பண்ணிட்டாங்க. அப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், டீமே பயங்கர ஹாப்பியா இருக்கு. அப்புறம் திடீர்னு அந்த ஸ்கூல்ல உள்ள கிட்ஸ் எல்லாரும் ஓபன் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. இப்போ அந்த கிரவுண்ட் சுத்திலும் அந்த ஸ்கூலோட கிட்ஸா இருக்காங்க. அந்த கோர்ட்ல இருக்கிறது எங்க ஸ்கூல் மட்டும், எங்க பிளேயர்ஸ் அண்ட் எங்க சார் அவங்க தான் இருக்கிறாங்க. நாங்க ஒரு பால் மிஸ் பண்ணோம்னா அந்த ஹோல் ஸ்கூலோட கிட்ஸும் பயங்கரமா கிளாப் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்க ஸ்கூலை. அப்படி பண்ணும்போது நம்மள அறியாமலே அப்படியே சோர்ந்து நாங்க செகண்ட் மேட்ச்ல ஃபெயில் ஆயிட்டோம், அதாவது தோத்தாச்சு. அப்புறம் அதே மாதிரி செகண்ட் மேட்ச்ல தோத்தாச்சு, தேர்ட் மேட்ச்லயும் தோத்தாச்சு. அப்படி அந்த ஸ்போர்ட்ஸ் லெவல்ல நாங்க தோத்தாச்சு. அப்போ அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அதை நினைச்சு ஃபர்ஸ்ட் எவ்வளோ பீக் ஹாப்பினஸ்ல இருந்தோமோ அதே அளவுக்கு கீழே அப்படியே டவுன் ஆயிடும். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ரொம்ப அழகான ஒரு பூந்தொட்டி, அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா பூத்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. திடீர்னு மழை பெஞ்சிச்சு, பயங்கர காத்தடிச்சிச்சு, அந்த பூ எல்லாம் ஃபேட் ஆகி அப்படியே பட்டு எல்லாமே செத்து போச்சு. அந்த பூக்கள் எல்லாம் மறுபடியும் நான் அந்த பூக்களோட அந்த செத்து போன பூக்கள் எல்லாத்தையும் நான் திருப்பி களைஞ்சிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப அந்த செடி பார்க்கும்போதே சரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுல, இப்போ ஏன் அந்த செடி இவ்வளோ அமைதியா இருக்கு, அதாவது அதுல ஒரு ஹாப்பினஸ் இல்லையே அதை பார்க்கும்போது அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சோகம்.